அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ காமன் டெட் எக்ஸாம் தமிழுக்காக ப்ளஸ் பண்ணாக்கா டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A. ஸோ தமிழுக்காக பண்ணாக்கா இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இது பண்ணாக்கா பார்ட் 1 வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணாக்கா அடுத்தடுத்து பண்ணாக்கா டெய்லி ஒரு பார்ட் பண்ணாக்கா ஒரு வீடியோ இருக்கும். அந்த ஒரு பார்ட்டில் பண்ணாக்கா டோட்டலாக பண்ணாக்கா 30 கொஷின்ஸ் இருக்குது மினிமம். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மலேசியா. ஆப்ஷன் ஆ, மலேசியா. இரண்டாவது கொஷின், மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். அடுத்து மூன்றாவது கொஷின், நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, கோல். ஆப்ஷன் ஆ, கோல். அடுத்து கொஷின் நம்பர் 4, இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி. இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, தமிழ். ஆப்ஷன் இ, தமிழ். கொஷின் நம்பர் 5, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, பாவாணர். ஆப்ஷன் இ, பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 6, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, மகாகவி பாரதியார். ஆப்ஷன் ஆ, மகாகவி பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 7, தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொற்றவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, பாவாணர். ஆப்ஷன் இ, பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 8, பொருந்தாத விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தென்னை, பனை, களை. தென்னை, பனை, களை. ஆப்ஷன் டி இதுதான் பொருந்தாத விடை. மற்ற எல்லாமே பொருந்தக்கூடிய விடை. அடுத்து கொஷின் நம்பர் 9, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பாவலேறு அவர்களின் நூல். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பாவலரேறு அவர்களின் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்து கொஷின் நம்பர் 10, தென்மொழி, தமிழ்ச்சிற்று ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஆ, பெருஞ்சித்திரனார். அடுத்து கொஷின் நம்பர் 11, முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர். முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, கண்ணதாசன். ஆப்ஷன் ஆ, கண்ணதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 12, வேங்கை என்னும் சொல். வேங்கை என்னும் சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, தொடர்மொழி. ஆப்ஷன் ஆ, தொடர்மொழி. அடுத்து கொஷின் நம்பர் 13, நடவாமை, கொல்லாமை என்பவை. நடவாமை, கொல்லாமை என்பவை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, எதிர்மறை தொழிற்பெயர். ஆப்ஷன் ஆ, எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து கொஷின் நம்பர் 14,
மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ திருமூலர். ஆப்ஷன் இ திருமூலர். அடுத்து கொஷின் நம்பர் 15. கிழக்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயரும் உண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ குணக்கு. ஆப்ஷன் ஆ குணக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 16. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடம் பெற்றுள்ளது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடம் பெற்றுள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 5ஆம் இடம். ஆப்ஷன் ஆ 5ஆம் இடம். அடுத்து கொஷின் நம்பர் 17. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் டேஷ் இடம் வகிக்கிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் டேஷ் வகிக்கிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ முதலிடம். ஆப்ஷன் இ முதலிடம். 18வது கொஷின். ஓசோன் படலத்தை ஓட்டையிடுவது. ஓசோன் படலத்தை ஓட்டையிடுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ குளோரோஃப்ளூரோ கார்பன். ஆப்ஷன் ஆ குளோரோஃப்ளூரோ கார்பன். அடுத்து கொஷின் நம்பர் 19. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரம். அடுத்து கொஷின் நம்பர் 20. நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலி இயல் யானை கரிகால் வளவ இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலி இயல் யானை கரிகால் வளவ இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ புறநானூறு. ஆப்ஷன் இ புறநானூறு. அடுத்து கொஷின் நம்பர் 21. வாயுதாரணை என்னும் அதிகாரத்தை எழுதியவர். வாயுதாரணை என்னும் அதிகாரத்தை எழுதியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ பிற்கால ஔவையார். ஆப்ஷன் ஆ பிற்கால ஔவையார். அடுத்து கொஷின் நம்பர் 22. திருமூலர் இயற்றிய நூல். திருமூலர் இயற்றிய நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ திருமந்திரம். ஆப்ஷன் இ திருமந்திரம். அடுத்து கொஷின் நம்பர் 23. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ திருவெம்பாவை திருப்பாவை. திருவெம்பாவை திருப்பாவை. அடுத்து கொஷின் நம்பர் 24. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் இ பரஞ்சோதி முனிவர். அடுத்து கொஷின் நம்பர் 25. அறத்துப்பால் டேஷ் இயல்களை கொண்டது. அறத்துப்பால் டேஷ் இயல்களை கொண்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ 4. ஆப்ஷன் இ 4. அடுத்து கொஷின் நம்பர் 26. இன்பத்துப்பால் டேஷ் இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் டேஷ் இயல்களை கொண்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 2. ஆப்ஷன் ஆ 2. கொஷின் நம்பர் 27. அன்மொழி தொகை எவ்வாறு பிரியும். அன்மொழி தொகை எவ்வாறு பிரியும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அடுத்து கொஷின் நம்பர் 28. கீழ்கண்டவற்றில் வேற்றுமை தொகை எது. கீழ்கண்டவற்றில் வேற்றுமை தொகை எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மதுரை சென்றார். ஆப்ஷன் ஆ மதுரை சென்றார். அடுத்து கொஷின் நம்பர் 29. செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகையை தேர்க. செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகையை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ பண்புத்தொகை. ஆப்ஷன் ஆ பண்புத்தொகை. அடுத்து கொஷின் நம்பர் 30.
தாய் தந்தை என்பது. தாய் தந்தை என்பது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ உம்மை தொகை. ஆப்ஷன் இ உம்மை தொகை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.